Dear 11th standard business max students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். Find the present value of rupees 2000 per annum for 14 years. 14 வருஷம் நீங்கள் காசை சேர்த்து வச்சுக்கிட்டே வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 14 வருஷம் எவ்வளோ போடுறீங்க? 2000 ரூபாய் 2000 ரூபாய் 2000 ரூபாய் 2000 ரூபாய் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டே வரீங்க. அப்படி பார்த்தாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 28000 ரூபாய் சேர்ந்துட்டுருக்கும். ஏன்னா 14 வருஷமாக வருஷம் 2000 ரூபா 2000 சேர்த்துனுக்கிறீங்க. அதுவும் நீங்கள் பேங்க்கில் போட்டிங்கன்னா 10% இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30000 ரூபா வந்திருக்குன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 30000 ரூபாய் உங்களுக்கு எத்தனை வருடங்களுக்கு பிறகு தருவாங்க? 14 ஆண்டுகளுக்கு பிறகு தருவாங்க. ஆனால் அந்த 30000 ரூபாவுடைய மதிப்பு, இன்றைய மதிப்பு என்ன? இன்னைக்கு வேல்யூவுக்கு என்ன? 30000 ரூபாய் இன்னைய டேட்டுக்கு என்ன மதிப்பு? அது 14 வருஷம் சேர்ந்து 30000 ரூபா வாங்கினீங்கன்னா அதை இன்றைக்கி கொடுத்தாங்கன்னா என்ன மதிப்பில் இருக்கும் அது அப்படின்றத தான் நம்ம ப்ரெசன்ட் வேல்யூன்னு சொல்கிறோம். ப்ரெசன்ட் வேல்யூனா இன்னைய நிலைமைக்கு என்ன? நம்ம நினச்சின்னு இருப்போம், அப்பா 30000 ரூபா வருதுடா, 30000 ரூபா வந்துச்சுன்னா நான் ஒரு லேப்டாப் வாங்குவேன் அப்படின்னு நினச்சின்னு இருப்பீங்க. ஆக்சுவலாக 14 வருஷம் சேர்ந்து கொடுக்குற 30000 ரூபாவும் அதே காசை இன்றைக்கி கொடுத்தாங்கன்னா 30000 ரூபா கொடுக்க மாட்டாங்க. அதில் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இன்றைக்கி அது லேப்டாப் வாங்க முடியுமா? 30000 ரூபாவை 14 வருஷம் சேர்ந்து போனால் ஒரு கால்குலேட்டர் தான் வாங்க முடியுமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ப்ரெசன்ட் வேல்யூன்ற ஒரு ஐடியா வந்துச்சு. இப்போ ப்ரெசன்ட் வேல்யூன்னு என்னென்னு சொல்லிவிட்டேன். நீங்கள் போட்ட பணம் 14 ஆண்டுகளுக்கு பிறகு தோராயமாக இந்த மாதிரி கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஏதோ 28000 ரூபா போட்டிருப்பீங்க. உங்கள் காசை வட்டிலாம் போட்டு கொஞ்சம் கொடுப்பாங்க. அது இன்றைக்கி மதிப்புக்கு என்ன வேல்யூன்றதை பார்க்க போகிறோம். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு மாதம் எவ்வளோ போடுறாங்கன்னா 2000 ரூபாய் போடுறாங்க. சார் மாதம் இல்லை, வருஷம் 2000 ரூபா போடுறாங்க. எத்தனை ஆண்டுகள் போட்டிருக்காங்கன்னா 14 இயர்ஸ், 14 ஆண்டுகள் 14 வாட்டி பேங்க்கில் போய் கட்டியிருக்கிறாங்க. rate of interest I is equal to 10%. 10%னா 10/100. 10/100னா ஒரு 0 கேன்சல் பண்ணால் கூட 1/10, அதாவது 0.01. 0.01 இல்லை, 0.1 தான். ஏன்னா ஒரு பாயிண்ட் தான், ஒரு 0 தானே இருக்குது, ஒரு டெசிமல் தான் வரும், 0.1. சரி, இப்போது ப்ரெசன்ட் வேல்யூவோட ஃபார்முலா சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. ப்ரெசன்ட் வேல்யூ அதே மாதிரி தான், நம்மளுக்கு ஏ கண்டுபிடிச்ச மாதிரியே தான் வரும், A/I. ஆனால் அங்கே -1 வரும், இங்கே 1 - 1 + I ஹோல் பவர் n கூட ஒரு மைனஸ். இதுதான் ஃபார்முலா. அமௌண்ட் ஃபார்முலா மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ரெசன்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மாதம் 2000 ரூபாய் போட்டுருக்கிறீங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1/10 1/10 ப்ராக்கெட் 1 - 1 + I. 1 + I னா 1 + I என்றால் 0.1 ஹோல் பவர் -n. n என்றால் 14. அப்போ -14. இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றினா 2000 × 10/1 1 - 1.1 ஹோல் பவர் -14. இதை மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ இன்னொரு 0 சேர்ந்துடும். 1 - 1.1 பவர் -14ஓட ஆன்சர் கொடுத்துருக்காங்க 0.2632. அப்போ 2000 இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆக்சுவலாக 1.0000 நினச்சிக்கிட்டு 2632 மைனஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 8 வரும், இது 9 ஆகிடும். 9ல் 3 போச்சுன்னா உங்களுக்கு 6 வந்துடும். இதுவும் 9ஆக தான் இருக்கும். 9ல் 6 போச்சுன்னா 3 வந்துடும். இதுவும் 9ஆக தான் இருக்கும். 9ல் 2 போச்சுன்னா 7 வந்துடும். 0.7368. இதை ஃபுல்லாக 20,000 மல்டிப்ளை பண்ணால் 14,736 ருபீஸ். 14,736. இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள். 2000 ரூபாய் பேங்க்கில் போட்டாலோ அல்லது வீட்டில் சேர்த்து வச்சுருந்தாலோ 28000 சேர்ந்துருக்கும். பேங்க்கில் போட்டால் வட்டியோட சேர்ந்து ஒரு 30,000 35,000 ஏதோ ஒன்று வருது. ஆனால் 14 வருஷம் சேர்ந்து வர 35,000ஓட இன்னிய மதிப்பு, இன்றைக்கி டேட்டோட மதிப்பு வெறும் 14,736 ரூபா. வெறும் 14,736 ரூபாய்க்கு என்ன பொருள் வாங்க முடியும் இன்றைக்கி, அதுதான் அதோடைய மதிப்பாக இருக்கும். எத்தனை வருடங்களுக்கு பிறகு? உங்களுடைய 14 இயர்ஸுக்கு பிறகு. ஓகே, தேங்க்யூ.